அனைவருக்கும் வணக்கம். ஆடி 1 அதாவது ஜூலை 17 ஆடி 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க. இந்த முக்கியமான நாளில் நம்ம இந்த பொருட்கள் போட்டு குளிக்கிறதுனால நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருவதற்கும், வீட்டில் சுபிட்சங்கள் நடைபெறுவதற்கும், திருஷ்டிகள் அகழ்வதற்கும், நல்ல ஒரு வளமான வாழ்வு நம்மளை தேடி வர்றதுக்கும் செய்ய வேண்டிய முறைகள் என்ன, நம்ம நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள்கள், அன்றைய தினம் வைக்க வேண்டிய பொருள்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ அந்த முக்கியமான பொருள்கள் என்ன, அன்றைய தினம் அதாவது ஆடி 1 அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குளிப்பதற்கு முன் அந்த குளிக்கும் நீரில், அது வெந்நீராக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம போட்டு குளிக்க வேண்டிய அந்த பொருள்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வீட்டில் உள்ள அத்தனை நபர்களும் இதை குளிக்கலாமா, இல்லை இப்போது பெண் பிள்ளைகள் மட்டும் குளிக்கணுமா அப்படின்னா, வீட்டில் உள்ள அனைத்து நபர்களும் இதை குளிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி எல்லாம் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் தன்மை நமக்கு கிடைக்குங்க. அத்தனை தடைகளும் நீங்கும், திருஷ்டி எல்லாம் அகலும், ஒரு சோம்பேறித்தனம் போய் நல்ல ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேப்பிலை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கோங்க. இந்த வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினி, தோல் சம்பந்தமான நோய்களை நீக்க வல்லதுங்க. அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் அந்த வேப்பிலையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதுவும் முக்கியமாக அம்பாளுக்கு உகந்த மகமாய்க்கு உகந்த மிக முக்கியமான இலை இந்த வேப்பிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல பச்சையாக முத்தின இலையாக ஒரு 5 இலையை நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டுருங்க. அதே போல் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள்கள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும், நம்ம மேல் உள்ள இந்த சோம்பேறித்தனம் போகிறதுக்கும், நல்ல ஒரு மங்கள நிகழ்வுகள் இந்த மாதம் முழுவதும் நடைபெறுவதற்கும் இந்த மஞ்சள் பொடியை நம்ம கலந்து குளிக்கிறது நல்லதுங்க. அதே போல் மகாலட்சுமி அம்சம் கொண்ட கல்லுப்பு கொஞ்சமாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவெல்லாம் போடணும்னு இல்லை, சும்மா கொஞ்சமாக எடுத்து ஒரு 2-3 கல்லுப்பு அளவு அந்த தண்ணியில் நீங்கள் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே குளிக்கும் பொழுது இது போல் ஒரு 5 இலையும் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு அந்த முதல் நாள் கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அதே போல் அன்றைய தினம் நம்ம நிலைவாசலில் வைக்க வேண்டிய அந்த 3 முக்கியமான பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இல்லை மண் அகல் விளக்காக இருந்தால் இன்னும் விசேஷம். இல்லை மண் தட்டு மாதிரி சில பேர் வச்சுருப்பாங்க, அந்த தட்டு மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதில் கொஞ்சமாக கல் உப்பு பரப்பி அது மேலே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சு இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவாசல் வெளிப்பக்கம் வைங்க. எல்லோரும் பார்க்குற மாதிரி, வீட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியிலேருந்து வர்றவங்களும் சரி, அதை பார்க்குற மாதிரி நல்லா நிலவாசலுக்கு அந்தண்டை வெளியில் வைக்கிற மாதிரி நிலவாசலுக்கு அந்தண்டை வைங்க. ஒரு நிலவாசலில் தான் வைக்கலாமான்னா 2 நிலவாசலையும் வைக்கலாம், தப்பு கிடையாது. 1 வச்சாலும் பரவாயில்லைங்க. அதை மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆடி 1 வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த 3 பொருள்களுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டது, பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. கல்லுப்பு அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த ஏலக்காய்க்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் உண்டுங்க. பச்சை கற்பூரம் நமக்கு நிறைய பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால தான் அன்றைய தினத்தில், அதுவும் அந்த ஆடி பிறப்பில் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால முக்கியமாக நம்ம நிலவாசல் படியில் இதை வைக்கிறதுனால தன ஆகர்ஷணம் கண்டிப்பாக ஏற்படுங்க. நிறைய பொன் பொருள் சேரும். நமக்கு தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராமல் நல்ல சக்திகளை மட்டும் எடுத்து நமக்கு கொடுக்கும். வாசம் செய்வாங்க மகாலட்சுமி தாயார் பொருள்களை வாசலில் வைக்கிறதுனால. அதனால தான் இந்த பொருள்களை நம்ம வாசலில் வைக்க சொல்கிறது. பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதுவும் விவசாயிகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த வாசலில் வைக்கிற இந்த 3 பொருள்களை வீட்டில் மட்டும்தான் வைக்கலாமா, நான் தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாமா, கடை வச்சுருக்க இடத்துல வைக்கலாமான்னா கண்டிப்பாக வைக்கலாங்க. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் ஆடி 1 வெள்ளிக்கிழமையில் வளர்பிறையில் வர்ற இந்த நாளில், ஆடி 1 வளர்பிறையில் வர்ற இந்த வெள்ளிக்கிழமையில் இதை நம்ம வைக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், லாபம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், ஒரு கடையாக இருக்கட்டும், அங்கே கூட இதை நீங்கள் வாசலில் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குற இடத்துல வைக்கலாங்க. எல்லா தடைகளையும் அகற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
பணவரவு அதிகரிக்கும், வருமானம் பெருகும், தொழிலையாக இருக்கட்டும் ஒரு கடையாக இருக்கட்டும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 3 பொருட்களையும் மறக்காமல் அன்றைய தினம் வச்சுடுங்க. நீங்கள் காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சுருங்க. அதே போல் இந்த ஆடி மாதம் 2 வேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. முடிந்தால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு 4 to 6 எனக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது, 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5:30க்கு எந்திரிச்சு நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு கூட, அதாவது முகம் மட்டும் கழுவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு கூட நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் வேலை பார்க்க போயிடலாங்க. அதுக்கு பிறகு கூட குளிச்சுட்டு எப்போவும் போல நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது அவ்வளோ ஒரு விசேஷம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் ஏற்றுறது அவ்வளோ ஒரு விசேஷங்க. முடிஞ்சால் குளிச்சுட்டு ஏற்றலாம். முடியாதவங்க சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் முகம் கழுவிட்டு ஒரு பல் தேய்ச்சிட்டு கூட நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதனால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே 2 வேளையுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த 32 நாட்களும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பாள், உங்களுக்கு எந்த அம்பாள் உங்களுக்கு பிடிக்குமோ, உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், எந்த காளி துர்க்கை, மீனாட்சி அம்மா, காமாட்சி அம்மா, விசாலாட்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அம்பாளை உங்களுக்கு பிடிக்குதோ அதை நினச்சி உங்களோட வழிபாட்டை செய்யுங்க. அந்த அம்பாளை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாளோட அருளால் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் நல்லதாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். தடைகள் எல்லாம் உடைந்து நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் முழுவதுமே உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் பிறக்கிற அன்னைக்கு உங்களால் என்ன தானம் முடியுதோ, அதாவது ஒரு தயிர் சாதம் செய்து கூட ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கொடுங்க. இதை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் ரொம்ப செலவு பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த திருமண வைபவம் அப்படிங்கிறது கூடிய விரைவிலேயே நடைபெறும். என்ன ஒரு தானம் பண்ணுனா இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பாக இந்த நமக்கு திருமணம் தள்ளி போகிறது, குழந்தை பேர் தள்ளி போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பித்திருக்கள் சாபம், மூதாதையர்கள் சாபம் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடைபெறும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தானம் பண்ணுறதுனாலையும் ஆன்மீகத்தில் நம்மளை அதிகமாக ஈடுபடுத்திக்கிறதுனாலையும் நம்ம ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்யறதுனால மட்டும்தாங்க அந்த தோஷம்லாம் நீங்கும். இந்த தானங்கள் எவ்வளோக்கு செய்கிற முடியுமோ, அதனால் நான் ரொம்பலாம் நான் இருக்கிறதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லலை. உங்களால் என்ன முடியுமோ உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி என்ன தானம் கொடுக்க முடியுதோ அந்த தானத்தை நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுடைய தடைகள்லாம் நீங்கி நீங்கள் நினைக்கிற நல்ல காரியங்கள்லாம் விரைவிலேயே நடைபெறும். தோஷங்கள் நீங்கும். இந்த தானம் கொடுக்கறதுனால நம்மளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துகிறதுனால தோஷங்கள் விரைவிலேயே நீங்கும். அதனால் கண்டிப்பாக என்ன தானம் கொடுக்க முடியுதோ உங்களால் அன்றைய தினம் கொடுத்துட்டு வாங்க. அம்பாளோட அருளால் உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மையிலேயே முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.